பெல்ட்டால அடிக்காதீங்க மாமா. ரொம்ப வலிக்குது மாமா. கையால அடிங்க மாமா. கையால அடியா. கையாலையா? கை மாமா கண்ணாடி உடஞ்சி போயிடும். கண்ணு தெரியா, கண்ணாடி உடஞ்சி. ரத்னம், அசோக்கோட சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன இருந்தாலும் இழந்த உங்க அக்காவோட மானத்தை என்னால திருப்பி தர முடியாது. ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் செய்யுது. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. முதலாளி, உங்க இறக்க மனசு யாருக்கு வராது முதலாளி. என் கடமை தானே செஞ்சேன். நீங்க நல்லா இருக்கணும் முதலாளி. போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி, போய் முதலாளி. அங்கதான் ரொம்ப வலிக்குது. உங்க அப்பா இறந்தப்புறம் இந்த சொத்தையெல்லாம் கவனிச்சு ஆள் இல்லையேன்னு நினைச்சு, என் கூட பிறந்த தம்பி உதவியா இருப்பான்னு நினைச்சு எல்லா பொறுப்பையும் அவங்கிட்ட ஒப்படைச்சு. ஆனா நான் நினைச்சதுக்கு நேர் மாறாயிடுச்சேப்பா. அம்மா இப்படியே விட்டா அப்புறம் மாமா என்னை அடிச்சே கொன்னுடுவாரு. நான் செத்து போனாலும் போயிடுவேன். அதனால இங்கிருந்து ஓடி போயிடலாமா? நமக்கு சொந்தமான இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு நாம ஏன் ஓடி போகணும்? சரி, அப்போ இங்கே இருந்துடலாங்கிறியா? அப்போ நான் மாமா கிட்ட சொல்லி ஒரு உதவி கேளு. என்னை அவரு அடிச்சதுல கண்ணாடி உடஞ்சி போச்சு. இப்போ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் அங்கலா தெரியுது. நீ கூட அங்கலா தான் தெரியுற. மாமா கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறியா? வாங்கி கொடுக்குறேன்ப்பா. சரி, அழுகாத, கண்ணாடி வாங்க. அழுகாத, கண்ணாடி வாங்க. பைத்தியக்காரா, நீ ஒருத்தி தான் சொல்லாம இப்ப நீ பைத்தியம் சொல்லிட்ட. ஐயோ இல்லம்மா, இல்ல. என்னங்க அசோக் உண்மையாவே அந்த பொண்ணு கெடுத்துட்டானா? செட்டப் எல்லாம் நான் பண்ணனது. இப்போ அவன் ரொம்ப கெட்டவன், காமவெறி உள்ளவன் ஊர்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்க. அப்புறம் யாரும் அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அப்புறம் அவன் இப்படியே மக்கு பயிலா இருந்து திக்கி திக்கி ஒரு நாள் மொத்தமா எடுத்துட்டு போய் சேர்ந்துருவான். அப்புறம் இந்த பங்களா வெளியில் நிக்குது 220 எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம பையன் ஜெயபாலுக்கு தான். பாக்குறான் பாரு, ஜோலி கொஞ்சம்